கூலி படத்துல நடிச்சோம் அப்படின்னு சொல்லி அமீர் கான் வந்து ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல பேசின மாதிரியும் அந்த மீம்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதில் என்ன சொன்ன மாதிரி காட்டியிருந்தாங்க, நான் வந்து கூலியில தெரியாம நடிச்சிட்டேன், ஏன்டா நடிச்சோன்னு இருக்கு, இதுக்கு மேல வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், கேர்ஃபுல்லா கவனமா வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்துச்சு. அமீர் கானோட டீம்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஃபேக் இன்டர்வியூஸ், எடிட்டட் மீம்ஸ், அந்த மாதிரி வந்து எங்க சைட்ல இருந்து எதுவுமே சொல்லலை, இவங்க வந்து வேணும்னே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க, அந்த மாதிரி அவர் வந்து எந்த இன்டர்வியூமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்னதான் அமீர் கானுக்கு வந்து அந்த படத்துல வந்து கேமியோ ரோல் சின்னதாக இருந்தாலும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாவே இருந்த மாதிரி இருந்தாலும் ஆடியோ லான்ச்ல வந்து அவர் ரஜினி சாருக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன், நான் கதை இதெல்லாம் கேட்கல, நான் வந்து பண்ணி தந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சாருக்காக இருந்தாரு. அண்ட் அப்படி சொன்னவர் வந்து அகைன் வந்து நான் ஏன்டா நடிச்சோன்னு இருக்கு, ஏன்டா பண்ணோன்னு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறாரு. ஸோ இது வந்து நெகட்டிவ் பிஆர் தான். ரீசன்ட் பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போறாங்க. ஆஃப்டர் 46 இயர்ஸ் வந்து இவங்களோட காம்போ வந்து திரும்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சில மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஆக்டர் சதீஷ் கூட ஒரு ஃபங்க்ஷன்ல கமல் சார்கிட்ட வந்து கேட்கும்போது கமல் சார் சொன்னாரு எஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, நாங்க திரும்பி பண்றோம், பட் அது தரமான சம்பவமா இல்லையான்னு வந்து நீங்க தான் பார்த்து சொல்லணும், நான் தரத்தரன்னு இழுத்துருவீங்கன்ட்டு ஒரு ரீசன்ட் படத்தோட ரிசல்ட்ஸை வச்சு அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. ரஜினி சார் இதை பத்தி கேட்டிருக்காங்க, அவரும் இதை பத்தி ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு வந்து நான் ஒரு படம் பண்றேன், அதுக்கு டைரக்டர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஒரு சிறப்பான கதை வந்து அமையும் பட்சத்துல நானும் கமல் சார் வந்து சேர்ந்து நடிப்போம், அதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் அவர் வந்து டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா சில மீம்ஸ் அண்ட் வீடியோஸ்ல வந்து லோக்கி தான் அந்த படத்தை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி சில மீம்ஸ் வந்து பார்க்க முடியுது. பட் ரஜினி சார் சொல்றாரு இன்னும் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகல. அண்ட் சில மீம்ஸ் வந்து கார்த்திக் சுப்ராஜ் தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி சில பஸ்ஸஸையும் பார்க்க முடியுது. அண்ட் உங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்த்த வந்து டைரக்ட் பண்ணா யார் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தோணுதோ அவங்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் ஒன்று வந்துருச்சு, அதாவது குட் பேட் அக்லி அஜித் சாரோட மூவில இருந்து இளையராஜா சாரோட சாங்ஸ் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. எல்லாருமே வந்து மூவி வந்து 5 months ஆச்சு, இதுக்கு மேல நீ நீக்கனா என்ன நீக்கலைனா என்ன அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலா வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்திலிருந்து குட் பேட் அக்லி மூவியவே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ரிமூவ் த மூவி குட் பேட் அக்லி ஆஃப் ஏகே. இது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹெச்டி பிரிண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து இனிமேல் பார்க்க முடியும். மேபி வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த சாங்ஸ் இல்லாமல் வந்து எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ அதை வாங்கின அந்த சேட்டிலைட் வந்து என்ன பண்ண போனாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஃபாலோவோ சப்ஸ்கிரைபோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க.